ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஆடண்டம் ரிசல்ட்டு இது 2க்காக தான் வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் 4 ஆடண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஆடண்டம் மஸ்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வெயிட்டிங்கு. ஸோ அதை பொறுத்து தான் இப்போ நிறைய பேருக்கு போஸ்டிங்கும் கன்ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆடண்டமுக்கு வெயிட்டிங்கு. அதே மாதிரி அக்டோபரில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸு இதுக்கு தான் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஓகேவா? சரி, ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 170 போட்டிருக்கிறாங்க, 165 எவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்க, 160 எவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சில தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்குது. திடீர்னு இதுவரையிலுமே அந்த மாதிரி ஒரு பேச்சே இல்லை. ஓகேங்களா? 160ங்கிறத நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு எனக்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சு. அதில் வந்து 170 போட்டிருக்கிறாங்க, 165 போட்டிருக்கிறாங்க, 160 இவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பரோட வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியான தகவல் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ எதை வச்சு இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. என்கிட்ட வந்ததுனால நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ என்கிட்டலாம் வந்து டைரெக்டாக அதை பற்றி இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் தான். ஓகேங்களா? நம்ம குரூப்லேயே கூட நான் கேட்டேன் அதை பற்றி. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது போய் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நமக்கே தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இதை பண்ண முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ரைட். அதனால் அதெல்லாம் யாரும் நம்பிட்டு இருக்க வேணாம். இப்போ என்ன கேட்குறதுன்னா மோஸ்ட்லி இந்த சேஃப் சோன் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்னு பாருங்கள். இதுதான் டெலகிராம் சேனல். லோகோ பாருங்கள், ரெட் கலரில் இருக்கும். உள்ளார நம்ம இன்ஸ்டியூட் நேம் இருக்கும். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1600 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த குரூப்பில் நம்ம இன்ஸ்டியூட்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனலாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஓகே. அதனால் வந்து நம்ம யூடியூப் சேனல்லேருந்து எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உள்ளார வந்து இதில் நீங்கள் டைரெக்டாகவே என்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எந்த டவுட் வந்தாலும் என்ன கட் ஆஃப் எப்படி, எந்த கவுன்சிலிங் டே எப்படி இருக்கும், இந்த டேட்டுக்கு கிடைக்குமா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கூட டைரக்ட் காண்டாக்டில் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, டிஸ்கஷனும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த குரூப்போட லிங்க் தரேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் சர்ச் பாரில் போய் இந்த நேம் டைப் அடிங்க. ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 டைப் அடிச்சிங்கனாவே அது வந்து வரும். 1600 பேர் இருப்பாங்க. ரெட் கலர் வந்து டிஸ்பிளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் உள்ளார வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளார வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன் என்ன சார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, ரைட். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃபே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 1 மந்த் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கட் ஆஃபே ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 156 சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 157 சொல்லியிருக்கிறேன். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 சொல்லியிருக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன கட் ஆஃப். ஓகேவா? இப்போ சொல்கிறது நான் இது கிடையாது. ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ப்ரீவியஸ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கட் ஆஃப் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடண்டமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஆடண்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். கட் ஆஃப் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இப்போ ஆடண்டம் வருது இல்லைங்களா? கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு நல்ல வேகன்சிஸ் தான் வரும். ஓகே, அப்படி வரும்போது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் போட்டிருக்கிற கட் ஆஃப் இதுதான். பட் இப்போ நான் கட் ஆஃப் நான் சொல்ல வரல. சேஃப் சோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும். ஓகேங்களா? சேஃப் சோனுங்கிறது என்ன லெவலில் வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மார்க் கிடைக்குமா, இந்த மார்க் கிடைக்குங்க, சேஃப் சோனுக்கு சொல்லுங்கள் சார், சேஃப் சோன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அந்த சேஃப் சோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் நிறைய பண்ணியிருக்கிறோம். அப்போ கிளைம் வந்து நம்மளுக்கு எத்தனை ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளைம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளைம் கொஸ்டின் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் அந்த மாதிரி தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸுக்கு பக்கமாக ஆட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸுக்கு பக்கமாக என்னது கிளைம் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணோம். அதுக்கு அடுத்து பேஸ்ட் ஆன் வேகன்சிஸ். ஓகேங்களா, ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஸோ வேகன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3K ப்ளஸுக்கு மேலே தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ 3K ப்ளஸ் கம்மி தான். அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 4K அந்த மாதிரியோட எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் அட்லீஸ்ட் இதாவது வரணும். ஓகேங்களா, ஒரு 3K ப்ளஸுக்கு மேலே வரணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளைமும் கொஸ்டினும் இந்த வேகன்சிஸ் பேஸ் தான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நான் இப்போ டென்டேட்டிவ் படி சொல்லிடுறேன். ஆனால் கிளைம் வந்து இத்தனை கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா, ஸோ நான் இதை வச்சு நான் சொல்கிறேன். பட் இப்போ நான் சொல்கிறது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்டேட்டிவ் படி இருக்கணும். ஓகேங்களா, நான் சொல்கிற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்டேட்டிவ் படி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆஸ் பர் டென்டேட்டிவ். புரியுதுங்களா, ஆஸ் பர் டென்டேட்டிவ். ஓகேங்களா, இப்போ உங்ககிட்ட ஒரு டைப்பிஸ்ட்டு எதுவுமே கிடையாது, நான் ஜேஏ விஏஓக்கு தான் போட்டி போடுறேன், என்கிட்ட டைப்பிஸ்ட்டோ ஸ்டெனோவோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கன்ஃபார்மாக நான் இப்போ சொல்கிறதுன்னா சேஃபு அப்படின்னா கண்டிப்பாக 150 டச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 150 டச் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே, 51, 52, 53 அது எதோ நீங்கள் இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா, இப்போ 150 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப். ஓகேங்களா, ஏன்னா வந்து கிளைம் ஒரு 4 கொஸ்டினோ 5 கொஸ்டின் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 150 155 அது வந்துடும். ஓகேங்களா, அப்போ இப்போ சேஃபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்க்கு இப்படி 150 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, 150 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி. ஓகேங்களா, பிசி எம்பிசி எஸ்பெஷலி 150 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கணும். அதாவது டைப்பிஸ்ட் இல்லாதவங்க. ரைட்டா, சரி ரைட்டு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி. ஓகேங்களா, எஸ்சி இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைப்பிஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு 140 ஒரு 7. ஓகேங்களா, ஒரு 147. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக சொல்லலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகும்போது 150 கிராஸ் பண்ணும். புரியுதுங்களா, இப்போ நான் டென்டேட்டிவ் படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். டென்டேட்டிவ் படி தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, டென்டேட்டிவ் படி தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல் கீ கிடையாது. ஓகேங்களா, ஃபைனல் கீழே இந்த 4 to 5 கொஸ்டின் ஆட் ஆகும். அப்படிங்குள்ள அதை நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ டென்டேட்டிவ் படி ஒரு பிசிஎம்பிசிங்கிறவங்க 150ஆவது இப்போ இருக்கணும். ஓகேங்களா, அது சேஃப். அது கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதான் சார்னு கேட்கக்கூடாது. அது கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். கிளைம் ஆகிறத பொறுத்து வேகன்சிஸ் பொறுத்து எல்லாம் மாறும். புரியுதுங்களா, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சேஃப் சோன் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. ரைட்டா, சேஃப் சோன் எஸ்சி அதுக்கப்புறம் இருக்கிறவங்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 147 டைப்பிஸ்ட் இல்லைன்னா இந்த 147 ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன். ஓகேங்களா, இப்போதைக்கு ஓகேவா. பிசி எம்பிசியில் டைப்பிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 148 இப்போதைக்கு ரேஞ்சுக்கு சேஃப் சோன். ஓகேங்களா, 4 கொஸ்டின் வேரியேஷன் ஆகும். இருந்தாலும் நான் சேஃப் சோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 148 அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசியில் சேஃப் சோன் டைப்பிஸ்ட்டு அண்டு நான் டைப்பிஸ்ட் இவங்க சேஃப் சோன். ஓகேங்களா, இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145 டைப்பிஸ்ட்டு. ஓகேங்களா, 145 டைப்பிஸ்ட்டு 147 வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப்பிஸ்ட். இப்போ டென்டேட்டிவ் படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோனு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன் மற்றவங்கலாம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ என்ன சார் யார் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 140. ஓகேங்களா, 140லேருந்து 144 எடுத்தவங்க வெயிட் பண்ணணும். அதேமாதிரி 145 to ஓகேங்களா 145 to ஓகே 145 ப்ளஸ் நான் சொன்ன இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியாக இருந்தால் இந்த 145 146 ஓகேங்களா 147. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிக்காக வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக கிளைம் உங்களுக்கும் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேகன்சிஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இது பண்ணி நீங்கள் ஆர்டரில் இருக்கிறீங்க. பட் வேகன்சிஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மார்க் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ சேஃப் சோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் தான். ஓகேங்களா, வெயிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 145 to இந்த 147 இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சிஸ் மட்டும்தான். ஆனால் இவங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போதைக்கு சேஃப் சோன் மட்டும் தான் சொல்கிறேன். உடனே வந்து 145 எடுத்தவங்களாம் கிடைக்காதா சார்ங்கிறது இதுக்கெல்லாம் போகக்கூடாது. புரியுதுங்களா, 145 146 147 இதெல்லாம் நல்ல ஸ்கோர் தான். 147லாம் பக்காவான ஸ்கோர் தான். 146 நல்ல ஸ்கோர் தான். 145 நல்ல ஸ்கோர் தான். ஸோ இவங்கெல்லாம் வெயிட்டிங்கு. ஓகேவா, 142 அந்த 144 நீங்கள் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும். இது எல்லாமே வேகன்சிஸ் பொறுத்து தான்.
புரியுதுங்களா? இது எல்லாமே வேகன்சிஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வேகன்சிஸ் வரலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன். புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.